கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் நடுவில் நல்லா கேமிங் வீடியோஸ் போயிட்டுருந்தது. கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ்க்காக வீடியோ போட ஆரம்பித்தேன். அண்ட் இந்த காசா அண்ட் இஸ்ரேல் அந்த வார் போயிட்டுருந்தேன், அந்த வீடியோ கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். ஸோ ஃபைனலி இப்போ இந்த நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டிவிகே வஸ் டிஎம்கே வந்து அந்த கரூர் ஸ்டாம்பீடில் நடந்த அந்த கொடூரத்தெல்லாம் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்து போட்டேன். இப்போ ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, கம்முன்னு நான் கேமிங் போயிடலாம். பட் ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு இதெல்லாம் வந்து என் கண்ணில் படும்போது என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் என் சேனலில் ஒரு இது விழுந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, நானும் எல்லோரும் மாதிரி கேமிங் மட்டுமே போட்டுட்டு போயிருக்கலாம். எனக்கு அதில் ரெவன்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. ரொம்பலாம் இல்லைனாலும் ஒரு மினிமம் ரெவன்யூ வந்திருக்க வேண்டியது. ஸோ நானே அதுக்கு எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரெவன்யூ வர்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இப்போது சொல்லப்போனால் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃபேக்கு தான்.